Hello friends, நான் உங்கள் திவ்யா பாரதி. இது உங்கள் சேனல் Basic to Pro தமிழ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராம். அதாவது இண்டென்டேஷன் அண்ட் கமெண்ட்ஸ் எப்படி பைத்தான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுன்னு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். பைத்தான் ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி இண்டென்டேஷன் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவோட எண்ணில் உங்களுக்காக MS வேர்டுக்கான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னா ப்ரோக்ராமோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் எந்த ஆர்டரில் எழுதணும்னு டிஃபைன் பண்ணக்கூடிய ரூல்ஸ் தான். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கர்லி பிராக்கெட் செமிகாலன் யூஸ் பண்ணுவோம். அது ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் பைத்தான் லாங்குவேஜில் இல்லை. பிகாஸ் கர்லி பிராக்கெட்ஸ் அண்ட் செமிகாலன்ஸ் பைத்தானில் நாம் யூஸ் பண்ண போகிறதே இல்லை. அதனால தான் பைத்தானோட சின்டாக்ஸ் ரொம்ப சிம்பிள்னு நம்ம சொல்கிறோம். பட் பைத்தானில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது. அதுதான் இண்டென்டேஷன். இண்டென்டேஷன் அப்படின்னா ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் விடுறீங்க அப்படிங்கிறது தான். இண்டென்டேஷன் பிளாக் ஆஃப் கோடை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது C++, ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜஸில் கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் பிளாக் ஆஃப் கோடை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். பட் பைத்தானில் கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணாதனால இண்டென்டேஷன் யூஸ் பண்ணுறோம். பிளாக் ஆஃப் கோடுன்னு நான் இங்கே சொல்கிறது கண்டிஷன்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நாம் கொடுக்குற செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் 6 greater than 5 print 6 is greater than 5. இந்த பைத்தான் கோடில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு முன்னாடி சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் இண்டென்டேஷன். இந்த கோடோட அவுட்புட் 6 is greater than 5னு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறனால பிளாக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இதே கோடை இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இண்டென்டேஷன் எரர் கண்டிப்பாக வரும். ஏன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்கான பிளாக்கை நாம் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இஃப் 6 greater than 5 print 6 is greater than 5 print yes. இங்கே if பிளாக்குள்ளே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. மோர் தென் 1 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் கொடுக்கணும். இங்கே கண்டிஷன் ட்ரூ. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும். if 6 greater than 5 print 6 is greater than 5 print inside block of code print outside block of code. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் if பிளாக்குள்ளே இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் இஃப் பிளாக்குக்கு வெளியே இருக்குது. இங்கே கண்டிஷன் ட்ரூ. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே எக்ஸிக்யூட் ஆகும். நாம் இப்போ பார்த்த சேம் கோடை அதோட கண்டிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இஃப் 5 greater than 6ன்னு கொடுக்கலாம். இங்கே கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறனால பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. பிளாக்குக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட்டில் அவுட் சைட் பிளாக் ஆஃப் கோடுன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாமல் ஒரே லைனில் கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். வித் ஆர் வித்தவுட் ஸ்பேஸாக கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் லைனில் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இண்டென்டேஷன் எரர் நமக்கு வரும். அட்லீஸ்ட் 1 ஸ்பேஸாவது இருக்கணும். அது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் கூட இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வேரிட் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா இண்டென்டேஷன் அதாவது அன்இண்டென்ட் டஸ் நாட் மேட்ச்னு எரர் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராமில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா கமெண்ட்ஸ். நம்ம ப்ரோக்ராம் போடும்போது அதில் கமெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். பிகாஸ் கமெண்ட்ஸ் தான் நம்ம ப்ரோக்ராமில் என்னென்ன பண்ணுறோங்கிறத டிஃபைன் பண்ணுது. ஏன் கமெண்ட்ஸ் முக்கியம்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் 1 monthக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணியிருக்கீங்க. அதில் 1000 lines ஆஃப் கோடுக்கு மேலே இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் இப்போ சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ 1000 lines ஆஃப் கோடில் எங்கே என்ன இருக்குன்னு உங்களுக்கு மறந்து போக சான்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காக தான் கமெண்ட்ஸ் தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரோக்ராமர் டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை அனதர் ப்ரோக்ராமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் கமெண்ட்ஸ் யூஸ் ஆகுது. நம்ம ப்ரோக்ராமில் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸை கம்பைலர் ஆர் இன்டர்பிரேட்டர் இக்னோர் பண்ணிடும். கண்டிப்பாக அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. பைத்தான் ப்ரோக்ராமில் கமெண்ட்ஸ் கொடுக்க ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கமெண்ட்ஸ். ஸோ இதை பைத்தான் இன்டர்பிரேட்டர் இக்னோர் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். அவுட்புட் ஹலோ வியூவர்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். சிங்கிள் லைன் ஆஃப் கமெண்ட்ஸ் கொடுக்க ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். இதே மல்டி லைன் அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை கொடுக்கறதுக்கு 2 ways இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹேஷ் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று சிங்குலர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சென்டென்ஸை ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகும்போதும் ஹேஷ் சிம்பிள் கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் டபுள் கோட்ஸ். கமெண்ட்டோட ஸ்டார்டிங் அண்ட் எண்ட்லையும் 3 டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டபுள் கோட்ஸ் மாதிரியே சிங்கிள் கோட்ஸும் நம்ம யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான டிப் செக்ஷனுக்கு போகலாம். நீங்கள் எம்எஸ் வேர்டில் ஒர்க் பண்ணும்போது எப்போவாவது டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிவிட்டு அகெயின் ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்களா? சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ண டாக்குமெண்ட்டை அகெயின் அப்படியே ஓப்பன் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி திஸ் பிசி ஆர் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் டேப்பில் .asdன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். லிஸ்ட் ஆகிற ஃபைல்ஸில் உங்கள் டாக்குமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா ஈஸியாக கற்றுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.